ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுகிழங்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது டிசம்பர் ஜனவரியில் நமக்கு கிடைக்கக்கூடிய கிழங்கு. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மேலே இருக்க மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணி மூழ்கிற அளவுக்கு வாட்டர் ஊற்றி உப்பு போட்டு ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும். இங்கே பாருங்கள், ஒரு விசில் வேக வச்சாலே தோல்லாம் கலண்டு வந்துடும். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம், ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிரும். இந்த மாதிரி ஒரு விசில் விட்டு தோல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன கிழங்காக இருந்ததுன்னா கட் பண்ண வேணாம், அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க. பேனில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நல்லா கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பாயில் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனவனே ஆயில் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் அளவுக்கு எடுத்துட்டு அந்த கிழங்குல நான் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த சீசனில் தான் கிடைக்கும். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம அதை பாயில் பண்ண விடலாம். பாருங்கள், சூப்பராக பாயில் ஆகி வந்துடுச்சு. இந்த கிழங்கு நமக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக அதில் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா நமக்கு லாஸ்ட்டில் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் நமக்கு தூக்கலாக கிடைக்கும். நம்மளோட சிறுகிழங்கு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இந்த ரெசிபியை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.